நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதில் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இதற்கு தடை கோரி ஒரு வழக்கு அது பதியப்பட்டிருக்குது. திமுகவுடைய வாதம்னா, ஒரு தேர்தல் ஆணையம் செய்வதை மேலாக போய் ஒரு அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியதையெல்லாம் தாண்டி நீ ஒரு குடிமகனா என்று ஒருவரை தேடுவதைப் போல இருக்கிறது. ஆனால் அவர் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று. பீகாரில் என்ன ஒரு விஷயம்னா, ரொம்ப நாளாகவே அங்கே ஏழ்மை இருப்பதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெறும் வேலை ஒன்றை மட்டும் விரும்புவதில்லை, அரசாங்க வேலைகளை விரும்புகிறார்கள். அதனால தான் போட்டித் தேர்வு எங்கே நடந்தாலும் அதில் போய் பங்கெடுக்கிறது. மிக அடிமட்ட வேலை ரயில்வேஸில் தமிழகத்தில் கிடைக்கிறது என்றாலும் அவர்கள் கூட்டமாக இங்கே அதற்குரிய தேர்வில் தென்னக ரயில்வே தேர்வில் எல்லாம் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். நிதிஷ்குமாருக்கு வயதாகிவிட்டது. அவரால் இன்றைய இளைஞர்களோடு தொட்டு பார்த்து பேச முடிகிறதா அப்படிங்கிறது தெரியல. மற்றொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் இளைஞர். இது பல கட்சிகளும் ஏதோ ஒரு கட்டத்தில் இதை கவனித்து பார்க்கணும். நம்மளுடைய செல் பை டேட்டை தாண்டி போகிறோமா, நம்ம வழி விட்டுட்டு அடுத்தவர்களை கொண்டு வர வேண்டுமா அப்படிங்கிறது எவ்வளவோ ஆண்டுகளாக நிதிஷ்குமார் முதல்வர் பதவியில் இருக்கார். அது என்ன ஆக போகிறதுன்னு தெரியல. பட் நமக்கு நம்ம நாட்டில் ஒரு குற்றம் நடக்கிறது. அந்த குற்றத்துக்கு தண்டனை வாங்கி தருவது என்பது சும்மா போய் துப்பாக்கியால் எடுத்து என்கவுண்டர் பண்ணுறதில்ல. நமக்கு நீதிமன்ற நடைமுறை என்று ஒன்று இருக்கிறது. சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். தவறு செய்த ஒரு மருத்துவமனையாக இருந்தாலும் வழிமுறைகளை, சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றித்தான் அவர்களுடைய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். அப்ப அவர்கள் புதிதாக சட்டங்களை கொண்டு வருவாங்க. ஏன்னா சட்டத்துக்கு புறம்பாக நீங்க எதையாவது செய்தீங்கன்னா உடனே உங்களுக்கு கோர்ட்ல போய் ஒரு சின்ன எக்ஸம்ஷனாவது வாங்க முடியும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் உங்க கையில இருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி வேணும் அப்படின்னு இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா? இதோடைய அடுத்த கட்டம் இன்றைக்கு நம்முடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் அங்கே போறவர்களுக்கெல்லாம் ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். அவர்களுடைய வேலை வேற, கம்ப்யூட்டர் கோடிங் செய்வது. நாளைக்கு நீங்கள் இந்த ஆங்கில டெஸ்டில் குறைந்தபட்சம் இவ்வளவு மதிப்பெண்களாவது வாங்கினால்தான் உங்களுக்கு H1B விசாவே தருவோம் என்று அமெரிக்கா முடிவு செய்தால் அதை யாரும் தடுக்க முடியாது. கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றிலிருந்து நாம் அந்த தினசரி செய்தித்தாள்களில் வரக்கூடிய சில முக்கியமான செய்திகளை எடுத்து அதை கொஞ்சம் அலசுவது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய பேர் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு நேற்று போலவே ஒரு 4 செய்திகளை கையில் எடுத்து வச்சுருக்கோம். இதில் முதல்ல SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எலக்டோரல் ரோல்ஸ். ஸோ இதை பல பத்திரிகைகளில் இதை பற்றி வந்திருக்கு. ஏன்னா முக்கியமாக நேற்றைக்கு தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரி அவர் இது குறித்து ஒரு நீண்ட பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. இதில் ஒரு பக்கம் பயமுறுத்துதல்கள் ஒரு சில கட்சிகளில் இருந்தும், பயம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வேறு சில சைடில் இருந்து வருது. நான் அந்த தலைமை தேர்தல் அதிகாரியுடைய பேட்டியை மட்டும் இல்லாமல் ஹிந்து செய்தித்தாளில் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய 2 விஷயம் அதையும் சேர்த்து பேசணும் அப்படின்னு இருக்கேன். ஒன்று நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதில் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக சார்பாக உச்சநீதிமன்றத்தில் இதற்கு தடை கோரி ஒரு வழக்கு அது பதியப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ இதை மொத்தமாக எடுத்து பார்ப்போம். ஒன்று இந்த கோர்ட் ஃபைலிங்ஸ்லேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். இப்போ என்ன சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்திலிருந்து அப்படின்னா, அவர்கள் 2 விதமான ரிவிஷன், நம்ம SIRல இருக்கிற ஆர்ங்கிறது ரிவிஷன், அது அவர்கள் 2 விதமானதாக சொல்கிறார்கள். ஒன்று SSR, ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன், இன்னொன்று ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். இது 2க்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்கள் இந்த ஹைகோர்ட்டில் பேசும்பொழுது அவர்கள் சொல்கிறாங்க.
இந்த சம்மரி ரிவிஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சம்மரி ரிவிஷனில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்கள் மொத்தமாக தொகுப்பாக இப்போ இதுதான் இருக்கிற எலக்ட்ரல் ரோல், அந்த ரோலில் யாரை சேர்க்கிறோம், யாரை நீக்குகிறோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தொகுதியும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த தொகுதியில் ஏற்கனவே இத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த வாக்காளர்கள் பட்டியலில் ஒரு சப்ளிமெண்ட்ரி ரிவிஷன் யார் யாரெல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறோம், ஏற்கனவே இருக்காங்க, யார் யாரெல்லாம் சேர்க்க போகிறோமோ அவர்கள் தாங்களாக பதிவு செய்திருக்க வேண்டும். என்னை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி அதற்கான சப்போர்ட்டிங் எவிடன்ஸோட. இன்னொரு பக்கம் சில பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கும். இங்கே தான் பிரச்சனை வருது. சில பெயர்கள் மட்டும்தான் நீக்கப்பட்டிருக்கும். ஏன்னா எல்லா குடும்பத்தவர்களும் தன்னுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் இறந்து விட்டால் ஒரு வாக்காளர், அவங்க நேரடியாக இந்த தேர்தல் ஆணையத்தோடைய அலுவலகங்களுக்கு போய் இவருடைய பெயரை நீக்குங்கள் அப்படின்லாம் பெரிதாக சொல்கிறது கிடையாது. ஆனால் அப்போ ஏதேனும் ஒரு காரணத்துக்காக அப்படி போய் கொடுத்தால் உண்டு. இன்னொன்று, அதே மாதிரி வீடு மாறுபவர்களும் பெரும்பாலும் தங்களுடைய பெயர்களை மாற்றுவதில்லை. நான் இப்போ சென்னை போன்ற ஒரு இடத்தை வைத்துக்கொள்வோமே, நீங்கள் ஆவடியில் இருக்கீங்க, நீங்கள் மயிலாப்பூருக்கு வரீங்க. சென்னை தான், ஆனால் 2 வெவ்வேறு தொகுதி ஆகிவிடுகிறது. பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய வாக்கு மயிலாப்பூரில் இருக்குது, அல்லது என்னுடைய வாக்கு ஆவடியில் இருக்குது, நான் மயிலாப்பூர் வந்துட்டேன், நான் ஆவடிக்கு போய் தேர்தல் அன்றைக்கி போய் வாக்களித்து விட்டு வந்து விடுகிறேன் அப்படின்னு. ஆனால் இந்த எஸ்ஐஆர் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று வரும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பூத் லெவல் ஆஃபீஸர், இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் அவர் வீடு வீடாக முதல்ல நீங்களே படிவங்கள் மூலமாக ஏதேனும் மாறி இருந்தால், ஒன்றுமே மாறலைன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் அதே வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வயது 1-2 அதிகமாக இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஏற்கனவே இருக்கும் வாக்காளர், உங்களுடைய எல்லா விஷயங்களும் பொருந்துகின்றன, அப்போ நீங்கள் ஒன்றும் பெரிதாக பண்ண வேண்டியதே இல்லை. நான் 3 விஷயம், நான் புதிதாக வாக்காளராக ஆகியிருக்கிறேன், வயது குறைந்தவர்கள் இப்போ தான் வாக்காளர்களாக ஆகியிருக்காங்க, அவங்க ஒன்று. 2வது, இடம் மாறி வந்திருக்கிறேன். இதில் 3வது, இறந்து போனவர்களை பற்றி இப்போதைக்கு கவலைப்பட வேண்டாம். இந்த முதல் 2 மட்டும் எடுத்துப்போம். நான் புதிதாக வாக்களிக்க வந்திருக்கிறேன், 2வது இடம் மாறி வந்திருக்கிறேன், நான் வேறு இடத்திலிருந்து, வேறு மாநிலத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறேன், இங்கே குடிபெயர்ந்திருக்கிறேன், இந்த மாநிலத்திலேயே ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். அப்போ நான் ஒரு ஃபார்ம் ஒன்றை ஃபில்லப் பண்ணணும். அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்களாக இதை பூர்த்தி செய்து நீங்கள் கொடுங்கள், இது ஒரு விஷயம். 2வது, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் என்ன ஆகுதுன்னா, அப்படி நீங்கள் கொடுக்காவிட்டாலும் வீடு வீடாக அவர்கள் வரப்போகிறார்கள். The BLOs would also conduct a door-to-door verification. இதுதான் விஷயம். இங்கே டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் வரும்பொழுது யாரெல்லாம் என்யூமரேஷன் ஃபார்மை கொடுக்கவில்லையோ, நம்ம இந்த என்யூமரேஷன் ஃபார்ம்ங்கிறத நீங்களாகவே இணையம் வழியாக பண்ணலாம், அலுவலகங்களுக்கு போய் பண்ணலாம். அப்படி வீடு வீடாக வரும்பொழுது நீங்கள் இதை செய்திருக்கவில்லை என்றால் ஏன் செய்யலைன்னு கேட்பாங்க. இல்லை இப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கவே பதிவு பண்ணி கொடுத்துட்டா போச்சு. அப்போ எலக்டோரல் ரோலில் அந்த அட்ரஸில் உங்களுடைய பேர் இருந்தது என்றால் உங்களுக்கு ஒரு சிக்கலும் கிடையாது. நீங்கள் எந்த அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டியதில்லை. இல்லை, மாறாக நீங்கள் வேறு இடத்திலிருந்து மாறி வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வேறு சில தரவுகளை அவர்களிடம் கொடுத்தாக வேண்டும். இது கோர்ட்டில், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தேர்தல் ஆணையம் சார்பாக பதிவு செய்திருக்கக்கூடிய விஷயம் இது. இதில் நமக்கு இன்னும் கிளாரிட்டி தேவை. இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது, இன்றிலிருந்து இது எவ்வாறு செயல்படுகிறது, இதில் ஏதேனும் குழப்பங்கள் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். ஆனால் அதே நேரம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, திமுக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது. அதில் அவர்கள் குறிப்பாக சொல்வது இது கிட்டத்தட்ட என்ஆர்சி போல, எப்படி நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம். இது திடீரென்று ஒருவரிடம் உங்களுடைய பெயர் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் பலவேறு தரவுகளை கொடுக்க வேண்டும். ஏற்கனவே இருக்காங்க, பிரச்சனை இல்லைங்கிறவங்களாம் விட்டுருவோம். ஒருவருடைய பெயர் இல்லை, அவர் சேர்க்க விரும்புகிறார்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது ரூல்ஸு.
நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுடைய தகவல்களை எல்லாம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய ஆதார் போன்றவற்றை அல்லது அவர்களுடைய எலக்ட்ரல் ஐடென்டிட்டி கார்டு போன்றவற்றை எல்லாம் தர வேண்டும். அப்படின்னா அது ஒரு என்ஆர்சி போல ஆகிவிடுகிறது. என்ன சொல்றாங்கன்னா, by imposing citizenship like burdens of proof on electors, the SIR appears to be acting beyond its statutory purpose, effectively functioning as a de facto national register of citizen. அப்போ என்ன திமுகவுடைய வாதம்னா, ஒரு தேர்தல் ஆணையம் செய்வதற்கு மேலாக போய் ஒரு அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியதையெல்லாம் தாண்டி நீ ஒரு குடிமகனா என்று ஒருவரை தேடுவதைப் போல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறேன். இது கம்ப்ளீட்டாக டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய ஒரு வாதம் அல்ல. ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் சொல்லுது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், அரசியலமைப்பு சட்டம், இந்த ரெண்டின் அடிப்படையில் தான் நாங்கள் எஸ்ஐஆரை செய்கிறோம் என்று. இன்னொரு பக்கம் திமுக சொல்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் சில விதிகளையே மீறி இவர்கள் செயல்படுவது போல தெரிகிறதுன்னு. இப்போ கட்டாயமாக இதை உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டு தேவைப்பட்டால் ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சை கூட வைத்து இதை விசாரிக்க வேண்டியிருக்கும். அதனால் இப்பொழுதைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் என்றால், இந்த வேலை ஆரம்பிச்சிருச்சு, பெரும்பாலான மக்களுக்கு சிக்கல் இல்லை. புதிதாக சேர்க்க வேண்டியவர்கள் அவர்களும் அவர்களுடைய பெற்றோர்கள் அதே முகவரியில் இருந்து அவர்களுக்கான அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்தால் பெரிய சிக்கல் கிடையாது. வீடு மாறி வருபவர்கள் அப்போ ஏதோ ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் அவருடைய பெயர் நீக்கப்பட்டு இன்னொரு கான்ஸ்டிடுவன்சியில் சேர்க்கப்பட வேண்டும். மாநிலம் மாறி வருபவர்கள் எவ்வாறு இதை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள் என்பது எனக்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். அதனால் நாம் இதை பற்றி மேலும் திரும்ப பேசுவோம். இது இதை கோடி காட்ட வேண்டியது மட்டும்தான் என்னுடைய இன்றைய வேலை. நம்ம நிச்சயமாக இதை பற்றி விரிவாக பேச வேண்டியதற்கான தேவை இருக்கு. தேர்தலிருந்து இன்னொரு தேர்தல் தான், பீகார் தேர்தலுக்கு போயிடுவோம். ஏன்னா தமிழகத்தில் பீகார் தேர்தல் ரொம்ப கவனமாக பார்க்கப்படுகிறது. இன்றோடு தேர்தல் பரப்புரை அவங்க 2 கட்டமாக தேர்தலை நடத்துகிறார்கள். அதில் முதல் கட்டம் நவம்பர் 6ஆம் தேதி, நாளை மறுநாள் இருக்கிறது. அதனால் இன்றோடு தேர்தல் பரப்புரை முடிந்துவிடும் இந்த முதல் கட்டத்துக்கு. அதற்கு பிறகு 2ஆம் கட்ட தேர்தல் நவம்பர் 11 அன்று நடக்கிறது. அன்றே நமக்கு இந்த எக்ஸிட் போல்ஸ் அதோடைய ரிசல்ட் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ என்ன மாதிரியான நிலையில் இருக்கிறது பீகார் தேர்தல் அப்படின்னு பார்த்தா, ஒரு அங்கே பலமுனை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த ஜனசுராஜ் பார்ட்டி மற்ற கட்சிகளெல்லாம் இருந்தாலும் அங்கே நடப்பது 2 பெரும் கூட்டணிகளுக்கு இடையானது. ஒன்று என்டிஏ கூட்டணி, அதில் பாரதிய ஜனதாவும் ஜனதாதள் யுனைடெட் அவங்களும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு மகா கட்பந்தன் அப்படின்னு ஆர்ஜேடி, ராஷ்ட்ரிய ஜனதாதளும் காங்கிரஸும் சிபிஐ எம்எல் என்னும் கட்சியும் விகாசில் இன்சான் பார்ட்டினும் மற்றும் பல தோழமை கட்சிகளுமாக சேர்ந்திருக்காங்க. இந்த 2 கூட்டணிகளுக்கு இடையே பார்த்தால் இந்த முறை போட்டி மிக கடுமையாக இருக்கும் என்று தெரிகிறது. நிறைய சலுகைகளை அறிவித்திருக்கிறார் தேஜஸ்வி யாதவ். அவர்தான் முதல் மந்திரிக்கான இடத்தில் இருக்கக்கூடியவர். முதல்வர் பதவிக்காக ஆர்ஜேடியால் நியமிக்கப்பட்டிருப்பவர், கட்சியுடைய தலைவர், லாலு யாதவுடைய மகன் எல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவர் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று. பீகாரில் என்ன ஒரு விஷயம்னா, ரொம்ப நாளாகவே அங்கே ஏழ்மை இருப்பதனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெறும் வேலை ஒன்றை மட்டும் விரும்புவதில்லை, அரசாங்க வேலைகளை விரும்புகிறார்கள். அதனால தான் போட்டித் தேர்வு எங்கே நடந்தாலும் அதில் போய் பங்கெடுக்கிறது. மிக அடிமட்ட வேலை ரயில்வேஸில் தமிழகத்தில் கிடைக்கிறது என்றாலும் அவர்கள் கூட்டமாக இங்கே அதற்குரிய தேர்வில், தென்னக ரயில்வே தேர்விலெல்லாம் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்களுக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு அரசு வேலையை தருகிறோம் என்று சொன்னால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அதற்கு முடியுமா, சாத்தியம் இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்ப்பார்களா? அல்லது இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, அதனால தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே என்று நினைப்பார்களா? அடுத்தது வயது. இது ஒரு பிரச்சனை எப்போவுமே வந்துகிட்டு இருக்கும். நிதிஷ்குமாருக்கு வயதாகிவிட்டது. அவரால் இன்றைய இளைஞர்களோடு
தொட்டு பார்த்து பேச முடிகிறதா அப்படிங்கிறது தெரியல. மற்றொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் இளைஞர். இது வந்து பல கட்சிகளும் ஏதோ ஒரு கட்டத்தில் இதை கவனித்து பார்க்கணும். நம்மளுடைய செல் பை டேட்டை தாண்டி போகிறோமா, நம்ம வழி விட்டுட்டு அடுத்தவர்களை கொண்டு வர வேண்டுமா அப்படிங்கிறது எவ்வளவோ ஆண்டுகளாக நிதிஷ் குமார் முதல்வர் பதவியில் இருக்கார். அது என்ன ஆக போகிறதுன்னு தெரியல. ஆனால் இது வந்து அவ்வளவு எளிதாக இது வந்து ஈஸியாக இவர்களுக்கு வெற்றி, இல்லை அவர்களுக்கு வெற்றி என்று சொல்ல முடியாமல் மிகவும் க்ளோஸான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு புரட்டி கொண்டே இருக்கும் பொழுது ஹிந்து பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு தெரியும், திருச்சிக்கு பக்கத்தில் கிட்னி முறைகேடு அப்படின்னு வச்சுப்போம். திருட்டா முறைகேடா அப்படிங்கிறதுல அதை முறைகேடுன்னு வச்சுப்போம். இல்லீகல் கிட்னி சேல் ராக்கெட். நியாயமாக நம்முடைய சட்டங்களின்படி ஒருவர் தன்னுடைய உடல் உறுப்பை தானமாகத்தான் கொடுக்கலாமே தவிர விற்பனை செய்யக்கூடாது. அதுதான் சட்டம். நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு உங்களுடைய சிறுநீரகத்தில் ஒன்றை தானமாக தரலாம். உங்களுக்கு 2 இருக்குது, அதில் ஒன்றை கொடுக்கலாம். அவர்கள் நெருங்கிய உறவினராக இருக்க வேண்டும், அவ்வளோதான். அப்போ இன்னொன்று என்னென்னா, இறந்து போனவர்களுடைய உறுப்பை தானம் செய்வது, கேடவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லுவாங்க. மூளை செயலிழந்தவர்கள் அல்லது உயிர் போனவர்கள், அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, டோக்கன் இருக்குது. அது வரிசைப்படி தான் அது வர வேண்டும். அதுவும் யாருக்கு பொருந்துகிறதோ அதுதான் வர வேண்டும். இம்மாதிரியான நிலையில் பணத்துக்காக பலர் இவர்கள் பொய்யாக இவருடைய உறவினர் என்று சொல்லப்பட்டு அவருக்கு ஒரு பணம் பேசப்பட்டு, ஆனால் அது பணம் முழுமையாக தராமல் இடை ஏஜென்ட்டுகள் எல்லாம் அதை எடுத்துக்கொண்டு போய் மிக குறைந்த பணமே கொடுத்து, அதன் காரணமாக அந்த செய்தி வெளியில் வந்தது. செய்தி வெளியில் வந்த உடனே 2 மருத்துவமனைகள் சில ஏஜென்ட்டுகளை கைது செய்தார்கள். 2 மருத்துவமனைகளை இந்த ஆப்ரேஷன் செய்வது, இந்த உடல் உறுப்பு மாற்று ஆப்ரேஷன் செய்வதை தடை செய்தார்கள், சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதற்கு பிறகு உடனடியாக ஒரு சிறிது காலத்துக்கு பிறகு அதை ஒட்டுமொத்தமாக, அது வந்து ஒரு டெம்பரரி கேன்சலேஷன், அதை ஒரு பர்மனெண்ட் கேன்சலேஷனாக மாற்றியிருக்கிறார். இதுதான் வந்து அரசு தரப்புலேருந்து செய்தது. ஆனால் அதில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிறது, ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளைக்கு சென்றது. அதிலிருந்து இது நடந்திருக்கிறது. ஏன்னா அந்த 2 மருத்துவமனைகள் சொன்னோம் நம்ம. அதில் ஒரு மருத்துவமனை செத்தார் மருத்துவமனை, இன்னொன்று தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர். இந்த செத்தார் ஹாஸ்பிட்டல்ங்கிறது திருச்சியில் இருக்குது. அவர்களுடைய லைசன்ஸை ஒட்டுமொத்தமாக முதல்ல டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கேன்சல் பண்ணதை எதிர்த்து அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க. இப்போ அவங்க கேஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் தவறு செய்தோம் செய்யலை அப்படிங்கிறதே இல்லை. இந்த கேன்சலேஷன் ப்ராசஸ் என்பது தவறு. எங்களை தற்காத்து கொள்ள நாங்கள் பதிலுக்கு பேசுவதற்கே வாய்ப்பு கொடுக்காமல் இதை செய்து விட்டார்கள். இதுதான் வழக்கு. இதை எடுத்துக்கொண்ட நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் செத்தார் மருத்துவமனையுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு இந்த கேன்சலேஷனை குவாஷ் செய்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பாருங்கள். அதில் நிறைய படிப்பனைகள் நமக்கு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டம் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை கொடுத்திருக்கிறது, அதை பின்பற்ற வேண்டும். அதாவது இந்த மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்குள்ளேயே அவர் போல, அதாவது செத்தார் மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடந்ததா இல்லையா அப்படிங்கிறதல்ல பிரச்சனைங்க. அவர்கள் முறைகேடே செய்திருக்கலாம். அப்படிப்பட்ட மருத்துவமனையை அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமத்தை ரத்து செய்வது என்பதற்கு சட்டத்திலே தெளிவான விதிமுறைகள் இருக்கின்றன. அது என்னென்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ரொம்ப தெளிவாக நீங்கள் சேகரித்த தகவல்கள், இப்போ ஒரு மருத்துவமனை தவறு செய்திருக்கிறது, அப்படி உங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு. நீங்கள் சேகரித்த தகவலை அந்த மருத்துவமனையிடம் கொடுக்க வேண்டும். இங்கே பாருங்க, உங்களுக்கு எதிராக போல நாங்கள் சேகரித்த தகவல்கள் இது சரியா தவறா, இதை நீங்கள் டிஃபெண்ட் பண்ண முடியுமா, நீங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதை கொடுக்கணும். கொடுக்கல. அடுத்தது ஒரு பர்சனல் ஹியரிங் ஒன்று இருக்கணும். தி அத்தாரிட்டி that there was a breach of statutory provision by the registrant
மஸ்ட் ஃபாலோ பர்சனல் ஹியரிங். அப்போ அவர்களை நேரில் அழைக்கணும். அழைத்து நீங்கள் இதை நீங்கள் என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமத்தை நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும். சொல்லலை. இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் வயலேட் பண்ணதுனால அந்த சம்பந்தப்பட்ட அந்த சட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரிவில் சொல்லிப்பட்டிருப்பதையே நீங்கள் ஃபாலோ பண்ணலங்கிறதுனால இந்த கேன்சலேஷனை நான் நிறுத்துகிறேன் அப்படின்றது. இப்போ நமக்கு நம்ம நாட்டில் ஒரு குற்றம் நடக்கிறது, அந்த குற்றத்துக்கு தண்டனை வாங்கி தருவது என்பது சும்மா போய் துப்பாக்கியால் எடுத்து என்கவுண்டர் பண்ணுறதல்ல. நமக்கு நீதிமன்ற நடைமுறை என்று ஒன்று இருக்கிறது. சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். தவறு செய்த ஒரு மருத்துவமனையாக இருந்தாலும் வழிமுறைகளை, சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றித்தான் அவர்களுடைய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும். இந்த நாட்டில் உள்ள சட்டத்தை இயற்றக்கூடிய, சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அரசே அதை பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றவில்லைங்கிறது தான் இதுக்கு தெரியுது. இது என்ன நடக்க போகுது? இதே மாதிரி தான் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரியில் நடக்க போகுது. அவர்களும் அடுத்து செத்தார் தான் முதல்ல கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, அடுத்து இவங்களும் கோர்ட்டுக்கு போவாங்க. எங்களையும் கூப்பிடலைங்க, எங்களையும் விசாரிக்கலைங்க, அதனால எங்களையும் விட்டுருங்க அப்படின்னு. உண்மையில என்ன பண்ணணும்னா அரசு மீண்டும் இதை திறக்க வேண்டும். மீண்டும் அந்த சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு அடிப்படையும் பின்பற்ற வேண்டும். அதற்கு பிறகுதான் ஒருவரை அவர் கொடுத்திருக்கக்கூடிய உரிமத்தை சஸ்பெண்ட் செய்வது, அதை ரத்து செய்வது போன்றவற்றை சரியான வழிமுறையில் செய்ய வேண்டும். அமெரிக்கா இப்பொழுது வெளி நாடுகளிலிருந்து அவர்கள் நாட்டுக்கு குடிபுக வருபவர்களை எல்லாம் எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பார்க்கிறது. சட்டப்பூர்வமாக வருபவர்களையும் சரி, சட்டத்துக்கு புறம்பாக வருபவர்களையும் சரி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய பெரிய ட்ரக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பெரும்பாலும் இந்த மாதிரியான இமிகிரண்ட் லேபர் தான் அதை ட்ரைவ் பண்ணுறாங்க. ரொம்ப கடினமான வேலை. அதில் அவர்களுக்கு ஆங்கில ஒரு டெஸ்ட், இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் கொடுத்து, அந்த டெஸ்ட்டில் யாராலெல்லாம் பாஸ் பண்ண முடியலையோ கிட்டத்தட்ட 7000 பேர், அந்த 7000 பேரை அவர்கள் அந்த பதவி, அவருடைய குடியுரிமையை எடுக்க போகிறாங்க. அவ்வளோதான். குடியுரிமைன்னா என்ன? இந்த இமிகிரண்ட் ஸ்டேட்டஸ். அவர்கள் ஏதோ ஒரு விசாவில் அங்கே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதில் இந்த இந்தியா டுடேயில் இந்த செய்தி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 7000 ட்ரக் டிரைவர்ஸ் அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் தே ஹவ் ஃபெயில்டு. அதில் ஆயிரக்கணக்கான பேர் பஞ்சாப், ஹரியானாவிலிருந்து போனவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 1,50,000 சீக்கியர்கள் யுஎஸ் ட்ரக்கிங் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்வதாக இந்த இந்தியா டுடே நியூஸ் தெரிவிக்கிறது. இது ஏன் இது அப்படின்னு நான் சொன்னேன். அமெரிக்க அரசு சொல்வது என்னன்னா, ஆங்கிலம் சரியாக தெரியாததால் அவர்களால் அங்கே இருக்கக்கூடிய அந்த போர்டெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அது சரியாக படிக்க தெரியவில்லை. அதனால் அவர்கள் தவறு செய்கிறார்கள். இதனால் ஆக்சிடென்ட், பெரும் விபத்துகள் ஏற்படுகின்றன, மக்கள் உயிரிழக்க நேரிடுகிறது அப்படின்னு தான் அவர்கள் இந்த விஷயத்தில் இறங்கியிருக்காங்க. ஆனால் நான் இதை விட ஒரு பெரிய விஷயமாக பார்க்கிறேன். இது கீழ்மட்டத்திலிருந்து ஆரம்பித்து மேல் மட்டம் வரை செல்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ், அவருடைய மனைவி உஷா என்பவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இன்றைக்கு அமெரிக்காவில் இந்த மாகா என்னும் ஒரு மூமெண்ட் ஒன்று, அதை பற்றி நான் ஏற்கனவே நேற்றுக்கு பேசியிருந்தேன். மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்ற ஒரு கூட்டம். இவர்கள்தான் ட்ரம்ப்புடைய மிக தீவிர ஆதரவாளர்கள். கிட்டத்தட்ட இந்த கடந்த தேர்தலில் ட்ரம்ப் ஜெயித்ததற்கு இவர்கள் ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பயங்கர ரேஷியலி மோட்டிவேட்டட், ரிலிஜியஸ்லி மோட்டிவேட்டட். அவர்கள் வெள்ளை இனத்தவர், கிறிஸ்தவர், இதை முதன்மையாக வைத்து அவர்கள் பல்வேறு பிரச்சாரங்களில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஜேடி வான்ஸ் ஒரு இந்தியரை மணந்து கொண்டிருக்கிறார், அவர் அடுத்து பிரசிடெண்ட்டாக, இப்போ ட்ரம்ப்புடைய டேர்ம் முடிந்த உடனே அடுத்து அவரை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்க வைக்க அனுமதிக்கலாமா? ஏனெனில் அவருடைய மனைவி ஒரு இந்தியர்னா என்ன அர்த்தம்? இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவர் பிறந்தது அமெரிக்காவில். பட் இதை ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் எந்த அளவு வரைக்கும் போகுதுன்னு. அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, தங்களுடைய நாட்டை
அந்நிய நாட்டிலிருந்து வந்து அங்கே குடிபுகுந்த அனைவரையும் விலக்கி வெளியேற்ற வேண்டும் என்பதுதான். இல்லீகல் இமிகிரன்ட்ஸ்னு பல முக்கியமான துறைகளில் வேலை பார்ப்பவர்கள் எல்லாரையும் இப்பொழுது மிக கடுமையாக அவங்க ஐஸ்னு ஒரு இருக்கு, இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ்க்காக அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏஜென்சி. அந்த ஏஜென்சியை வைத்துக்கொண்டு பல இடங்களில் ரெய்டு நடத்திட்டு இருக்காங்க. ரெய்டு நடத்தி அதன் மூலமாக அந்நிய நாட்டவர்கள், அதாவது வெளிநாடுகளிலிருந்து அங்கே வந்தவர்கள் அப்படின்னு வைத்துக்கொள்வோம், அவர்கள் எல்லோரையும் அவர்கள் வெளியே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இது இல்லீகலாக இருக்கும் பொழுது, அதுவும் மிக மோசமான முறை. அவர்கள் கையில் விலங்கிட்டு செயின் போட்டு அவர்கள் அவர்களுடைய நாடு அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சென்ட்ரல் அமெரிக்கன் நாட்டில் ஏதோ ஒன்றில் எல் சால்வடாரில் ஒரு பெரிய ஜெயிலில் கொண்டு போய் அவர்களை போட்டுடுறது, இந்த மாதிரிலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் புதிதாக சட்டங்களை கொண்டு வருவார்கள். ஏன்னா சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் எதையாவது செய்தீங்கன்னா உடனே உங்களுக்கு கோர்ட்டில் போய் ஒரு சின்ன எக்ஸம்ஷனாவது வாங்க முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ரூல்ஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி வேணும் அப்படின்னு இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா, இதோடைய அடுத்த கட்டம். இன்றைக்கு நம்முடைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் அங்கே போகிறவர்களுக்கெல்லாம் ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரிந்திருக்கும், அவர்களுடைய வேலை வேற, கம்ப்யூட்டர் கோடிங் செய்வது. நாளைக்கு நீங்கள் இந்த ஆங்கில டெஸ்ட்டில் குறைந்தபட்சம் இவ்வளவு மதிப்பெண்களாவது வாங்கினால்தான் உங்களுக்கு H1B விசாவே தருவோம் என்று அமெரிக்கா முடிவு செய்தால் அதை யாரும் தடுக்க முடியாது. இப்போ இதோடைய அண்டர்லைங் பாயிண்ட் என்னன்னா, இந்தியர்கள் இந்த மாகா ஃபோர்ஸஸ் பெரிய அளவுக்கு அங்கே கோலோச்சி கொண்டிருக்கும் வரை, அதற்கு கடுமையான எதிர்ப்பு வராது இருக்கும் வரையில் அமெரிக்கா என்பது ஒரு கனவு தேசம். அங்கே போய் செட்டில் ஆகி அது நம்ம ட்ரக் ஓட்டுவோம், இல்லை அங்கே ஏதாவது கலிஃபோர்னியாவில் திராட்சை கொடிகள் ஃபார்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல போய் கதிர் அறுப்போம், சோளம் விளைவிப்போம், இல்லை ஏதாவது மோட்டல் நடத்துவோம் அப்படின்னு பஞ்சாப், குஜராத், ஆந்திரா, தமிழ்நாடு போன்ற பல்வேறு இடங்களிலிருந்து பெரும் எண்ணிக்கையில் அங்கே போகிறவர்கள் எல்லாம் கொஞ்சம் தங்களுடைய கருத்துக்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது அவசியம். நிச்சயமாக அங்கே போய் கடினமாக உழைத்தால் பணம் கிடைத்தது, இப்பொழுதும் கூட கிடைத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அங்கே உள்ள மக்களிடமிருந்து ஒரு பெரும் எதிர்ப்பலை என்பது ஒன்று வந்துவிட்டது. அதோடைய விளைவாகத்தான் நம்ம இந்த இங்கிலீஷ் டெஸ்ட்டை பார்க்குறோம். அங்கே மிக கடுமையாக இந்திய வம்சாவளியினரையும் மற்ற பலரையும் சேர்ந்தே திட்டுவது என்பது மிகப்பெரிய அளவுக்கு தொடர்ந்து நடக்க ஆரம்பித்து விட்டது என்பதையும் பார்க்கிறோம். இதையெல்லாம் மனத்தில் வைத்துக்கொண்டு இந்தியர்கள் இந்தியாவிலேயே என்ன செய்து சிறப்பாக வாழ்க்கை நடத்தலாம் அப்படிங்கிறதை நோக்கி தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இன்றைக்கு மேலும் பல விஷயங்களை பற்றி பேசலாம் என்று நினைத்திருந்தேன், ஆனால் நேரம் மிகவும் அதிகமாகிவிட்டதால் நாம் இத்துடன் முடித்துக்கொள்வோம். கிழக்கு நியூஸ் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. நான் பத்ரி சேஷாத்ரி.